பார்த்தோம். இந்த ஃபிக்ஹுங்கிற வார்த்தையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல ஹதீஸ்ல நாம ஃபிக்ஹுக்கு நேரடி அதாவது அந்த விளக்கம் உன்னை விளங்குவது என்று சொன்னோம் இல்லையா, ஃபிக்ஹ் என்றா உன்னை விளங்குறது, அந்த அர்த்தத்தில் குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் வருகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து தௌபா 9வது அத்தியாயம் 102வது ஆயத்திலே சொல்கிறான், வமா கானல் முஃமினூன லியன்ஃபிரு காஃபா ஃபலௌலா நஃபர மின் குல்லி ஃபிர்கத்தின் மின்ஹும் தாயிஃபத்துன் லியதஃபக்கஹு ஃபித்தீன் வலியுன்திரு கௌமஹும் இதா ரஜஉ இலைஹிம் லஅல்லஹும் யஹ்தரூன். இதில் அல்லாஹ் தஆலா லியதஃபக்கஹு தஃபக்கஹ யதஃபக்கஹு ஃபிக்ஹ்ங்கிற அந்த வார்த்தையிலிருந்து பிறந்த வார்த்தை இது. என்ன அல்லாஹ் சொல்றான், எல்லா மூமின்களும் யுத்தத்துக்கு புறப்பட்டு செல்ல வேண்டும் என்பது இல்லை. அவர்களில் ஒரு கூட்டத்தார் தீனை விளங்குவதற்காக சென்று அவர்கள் அந்த தீனை விளங்கி அவங்களுடைய ஊர்களுக்கு அவங்களுடைய சமூகத்திடத்திலே அவங்க போய் அதை சொல்லி அந்த மக்களை நரகத்திலிருந்து எச்சரிக்கை செய்யக்கூடிய மக்கள் இருக்கக்கூடாதான்னு அவ கேட்கிறான். இதுல என்ன அல்லாஹ் சொல்றான், ஒரு கூட்டம் தீனை மார்க்கத்தை விளங்குவதற்காக லியதஃபக்கஹு, ஃபிக்ஹ்ங்கிற வார்த்தையிலிருந்து பிறந்த வார்த்தை தான் யதஃபக்கஹு, தஃபக்கஹ யதஃபக்கஹு லியதஃபக்கஹு, அதிலிருந்து வரக்கூடிய வார்த்தை தான் லியதஃபக்கஹு, அவர்கள் விளங்க வேண்டும். இப்ப ஃபிக்ஹ்ங்கிற வார்த்தை குர்ஆன்லயும் இருக்கிறது இந்த விளங்கணும் என்கிற அர்த்தத்தில். அதே போல நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன், யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்றான், மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுக்கிறான். ஃபக்கஹ யுஃபக்கிஹு ஃபஅல வஸின் தஃஈல் பாப், ஃபக்கஹ யுஃபக்கிஹு. அப்ப இந்த ஃபிக்ஹ்ங்கிற வார்த்தைக்குரிய கருத்து நேரடி கருத்து விளக்கம் என்ற செய்தியை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லுகிற, அதுல அந்த குர்ஆன்ல ஹதீஸ்ல இந்த வாசகம் இருக்கிறது. அதே போல இந்த ஃபிக்ஹ்ங்கிற வார்த்தையை முதல்ல நாம சொன்னோம் அல் இல்மு பில் அஹ்காமி ஷரஇய்யா, ஷரஇய்யாவுடைய சட்டதிட்டங்களை அறிவது. அல்லாஹ் தஆலா அறிவிலே மிக உயர்ந்த அறிவாக ஷரீஆ மார்க்கம் சம்பந்தப்பட்ட அறிவுகளை தெரிந்து கொள்வதை அல்லாஹ் தஆலா உயர்ந்த அறிவாக வைத்திருக்கிற காரணத்தினால இந்த அறிவை விளங்குவதற்கு இந்த ஃபிக்ஹ் என்று சொல்லப்படும். மற்ற எவ்வளவு அறிவு இருக்கிறது அதுவும் உயர்வுகள் தான், ஆனால் அதை எல்லாத்தை விட உயர்ந்த அறிவு எது, ஷரீஆ மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அறிந்து கொள்வது. அதுக்காக உயர்ந்த அந்த வார்த்தையா அந்த அறிவாக இந்த அறிவு இருக்கிறதுனால இந்த அறிவை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு தான் என்ன பேரு, இந்த சம்பந்தப்பட்ட இந்த சட்டத்திட்டங்களை அறிந்து கொள்ளக்கூடியவங்களுக்கு பேர் தான், அந்த அறிவுக்கு பேர் தான் ஃபிக்ஹ். அந்த சட்டக்கலையை தெரிந்த அறிஞர்களுக்கு பேர் தான் ஃபகீஹ். இதை படிக்கிறதுனால நமக்கு என்ன லாபம் அப்படின்னா, எங்களோட இபாதத் என்ன செய்யும், சரிவர இடம்பெறும். எங்களுடைய இபாதத்து சரிவர இடம்பெறும். அப்ப தொழுகை எடுத்துக்கிட்டீங்கன்னா தொழுகையுடைய ஃபிக்ஹ் நமக்கு தெரிஞ்சாதான் தொழுகையை நம்ம சரிவர சொல்லலாம். சல்லு கமாரா ஐதுமூனி உஸல்லி, நான் எப்படி தொழ நீங்க கண்டீங்களோ அப்படி நீங்க தொழுங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இந்த தொழுகையுடைய ஃபிக்ஹ் நமக்கு தேவை. நோன்பை சரிவர செய்வதற்கு நோன்புடைய ஃபிக்ஹ் தேவை. ஹஜ்ஜி ஜகாத்து போன்ற அந்த சட்டத்திட்டங்களை நாம அந்த இபாதத்துகளை சரியாக செய்வதற்கு என்ன தேவை, அந்த ஃபிக்ஹ் தேவை. அப்ப ஃபிக்ஹ் படிப்பதனால எங்கட இபாதத் என்ன செய்யுது, பரிபூர்ணம் அடைகிறது. விளங்கிட்டீங்களா? ஆனால் இதை விட இன்னொரு உயர்ந்த அறிவு இருக்கிறது. அது என்னது, அகீதா சம்பந்தப்பட்டது. இந்த ஃபிக்ஹ் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இஹ்திலாஃப் இருக்கிறது. அறிஞர்கள் மத்தியில் என்ன கருத்து முரண்பாடு இருக்கிறது. அதை அழகாக களைந்து விட வேண்டும், அதை அழகாக நாம் நமக்குள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதுல வரலாம், இதுல தாசுப், இதுல பிடிவாதம் இருக்கக்கூடாது. ஹக்கு எதுன்னு தெரியுதோ அதை நம்ம செய்யணும். ஹக்கு எதென்று தெரிந்தும் எனக்கு இந்த கொள்கை, நான் இந்த இமாம், நான் இந்த ஊரு, நான் இன்ன அப்படி சொல்லிக்கிட்டு என்ன செய்யக்கூடாது, ஹக்கு விளங்கியதுக்கு பிறகு செஞ்சா குற்றவாளிகள். இல்ல கருத்து முரண்பாடில் இதுதான் உங்களுக்கு சரிவர தெரிகின்றது என்றால் அதை நீங்கள் பின்பற்றலாம். அல்லாஹ் தஆலா உங்களை குற்றம் பிடிக்க மாட்டான். ஆனா உங்களுக்கு தெரியுது ஹக்கு அடுத்தவர் சொல்வதில்லை, ஹக்கு அடுத்த மதுஹபிலே, ஹக்கு அடுத்த இமாம் சொல்வதில்லை. ஆனா இவ்வளவு காலம் நான் இதை பின்பற்றிட்டேன், எனக்கு இந்த இமாமை பின்பற்றி கொண்டு வரதுனால இந்த விஷயத்தில் இந்த இமாம் சொல்வது சரி இல்லைன்னு சொன்னாலும் அந்த இமாம் சொன்ன சரியான கருத்தை என்னால் பின்பற்ற முடியாது. ஏன், நான் இந்த இமாமை பின்பற்றுகிறேன். நான் இந்த ஊர்ல இருக்கிறதுனால இந்த ஊர் மக்கள் இதைத்தான் பின்பற்றாங்க, அந்த ஊர் மக்கள் சொல்லுவதுதான் சரி. ஆனா எனக்கு என்ற ஊரை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக, என்ற ஊர்ல உள்ள ஹசரத்தை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக அந்த சரியான கருத்தை நான் செய்ய மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அது பிள்ளை. அப்படி இல்லாம
உங்களுக்கு விளக்கம் சொல்லப்படுகிறது. குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் இதுதான் சரி என்று சொல்லித்தாரவங்களும் சரியானவங்க, நீங்களும் அதை சரி என்று செய்றீங்க. ஆனா உண்மையிலே இது அல்ல சரியானது, இன்னொன்று இருக்கிறது. ஆனா நீங்க அல்லாஹ்வுடைய குற்றவாளி கிடையாது. நன்றா விளங்கிக் கொள்ளுங்க. உங்களுக்கு தெரிகிறது நாம செய்யறது பிழை, குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான கருத்து. அடுத்த செய்தி, அடுத்த தரப்பு சொல்லக்கூடிய செய்தி தான் சரி, அல்ல அடுத்த ஊர் சொல்வது, அல்ல அடுத்த மதஹபில் உள்ளது, அல்ல அடுத்த இமாம் சொல்வது, அல்ல அடுத்த மௌலவி சொல்வது, அதான் சரி. ஆனா நான் இவர்களை பின்பற்றுற காரணத்தினால எனக்கு அதை பின்பற்ற முடியாதுன்னு நீங்க செஞ்சீங்கன்னா அல்லாஹ்ட்ட நீங்க குற்றவாளி, அந்த இபாதத் உங்களுக்கு பிழை. இது அடிப்படை சம்பந்தப்பட்ட, அதாவது வாஜிபு சம்பந்தமான விஷயங்களாக இருந்து நீங்க அப்படி செஞ்சீங்கடா. ஆனா அகீதா சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்குதே, அதுல என்ன இல்ல, அதுல கருத்து முரண்பாடே கிடையாது. எங்க கருத்து முரண்பாடு இல்லை, அதுல இஜ்திஹாதெல்லாம் செய்ய முடியாது. ஃபிக்ஹ்ல இஜ்திஹாத் ஆய்வு, அகீதாவில ஆய்வு இருக்குதா, அகீதாவில ஆய்வு எல்லாம் கிடையாது. அதுல ரெண்டு கருத்து எல்லாம் கிடையாது, ஒரே ஒரு கருத்து. அத குர்ஆனும் ஹதீஸும் என்ன சொல்கிறதோ அதை அப்படியே விளங்க வேண்டும், அதுக்கு வேற கருத்து எல்லாம் கொடுக்க கூடாது. இல்லைங்களா? சரி. அப்ப இந்த ஃபிக்ஹை விளங்குறதுனால எங்களுக்கு என்ன கிடைக்குது, எங்களுடைய இபாதத்துகளை சரி செய்து கொள்ளலாம். இபாதத்தில் உள்ள சட்டத்திட்டங்கள், அப்போ ஒவ்வொரு இபாதத்திலே உள்ள ஃபிக்ஹ் நமக்கு தெரியணும். ஃபிக்ஹுல் இபாதத் என்ற புத்தகங்களை அறிஞர்கள் எழுதி வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி ஃபிக்ஹுன் நிசா, பெண்கள் சம்பந்தப்பட்ட ஃபிக்ஹ் என்று சொல்லி, அப்ப பெண்களுக்கு மாத்திரம் உள்ள ஃபிக்ஹ், அவங்களுடைய நம்ம சுத்தம் சம்பந்தப்பட்ட ஃபிக்ஹ், அவங்களுடைய பல பல சட்டத்திட்டங்கள், அவங்களுடைய ஹிஜாபுகள், இப்படியான பல என்ன குறிப்பிட்டு பெண்களுக்கு மட்டும் உள்ளது ஃபிக்ஹ், ஃபிக்ஹுல் இபாதத், ஃபிக்ஹுன் நிசா. அப்ப இந்த ஃபிக்ஹ்களை நாம் என்ன செய்யணும், விளங்கணும். அதற்காக தான் இந்த பாடத்தை உங்களுக்கு இவங்க போட்டிருக்கிறாங்க. அதே போல அன்புள்ள தாய்மார்களே, சகோதரிகளே, இன்னும் ஒரு செய்தியை விளங்கிக் கொள்ளுங்க. இது ஃபிக்ஹ் சம்பந்தப்பட்ட ஒரு பாடமாக இருக்கிறதுனால இதுல கருத்து முரண்பாடுகள் நிறைய வரும். நான் அல்லாஹ்வுடைய உதவியினால குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் அதிலே இதுதான் சரியான விளக்கம் என்று பல இமாம்கள் ஆய்வு செய்து அதில் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் நேராக, குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கு கிட்ட உள்ள நெருக்கமான கருத்து எதுவோ அதை உங்களுக்கு மத்தியில் நான் எடுத்து வைப்பேன். எதை நான் குர்ஆன் ஹதீஸுடைய ஒளியிலே சரி என்று விளங்கி, இமாம்களுடைய ஆய்வுகளை எல்லாம் செய்து சரி என்று விளங்கி எதை நான் நினைத்து நான் செயல்படுகிறேனோ, எனக்கு எது சரி என்று தெரிகின்றதோ குர்ஆன் ஹதீஸுடைய நிழல்ல அதை உங்களுக்கு நான் எடுத்து வைப்பேன். சில நேரத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் இதை விட இன்னொரு இமாம் சொன்ன அல்லது இன்னொரு இமாம் சொன்ன கருத்தோ அல்லது இன்னொரு கருத்தோ குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறது என்று நீங்கள் விளங்கினால், நீங்களா விளங்கக்கூடாது, ஆய்வு செய்யக்கூடிய அறிஞர்கள் மூலமாக விளங்கினால், அல்லாஹ்வை பயந்து நம்ம அதாவது பிடிவாதம் என்ற அந்த அமைப்பு இல்லாம, ஒரு மதுஹபை பின்பற்ற வேண்டும் என்ற அந்த அமைப்பு இல்லாம, இதுதான் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் நேரான கருத்துன்னு நீங்க விளங்கினா அதை நீங்க பின்பற்றலாம். விளங்கிங்களா? அப்ப இந்த இடத்துல நான் எது சரி என்று தெரிகின்றதோ அதை எடுத்து வைப்பேன். அதில் சில முரண்பாடுகள் இருந்தால் உங்களுக்கு அதை கேட்கலாம், அல்லது அடுத்த கருத்தை நீங்கள் குர்ஆன் ஹதீஸுக்கு அதுதான் நெருக்கமானது என்றால் நீங்கள் பின்பற்றலாம். நீங்களாக அதை விளங்கக்கூடாது. நமக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் அந்த அந்த அளவுக்கு அதை முடிவு செய்யக்கூடிய அளவுக்கு என்னல்ல தெளிவு போதாது. அறிஞர்கள் மூலமாக அதை விளங்கக்கூடிய தெளிவுள்ள அறிஞர்கள் மூலமாக அடுத்த கருத்து தான் சரியான நீங்க விளங்கினா செயல்படலாம். இதுல நாங்க என்ன செய்ய தேவையில்ல, சண்டையெல்லாம் பிடிக்கூடாது. ஆனா அல்லாஹ்வை பயந்து அதை நாம சரியான கருத்து, நமக்கு தேவை சரியான கருத்து. ஒரு இபாதத் செய்றீங்கன்னா இப்படித்தான் அல்லாஹ் சொன்னான், இப்படித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு அர்த்தம். அதை விளங்குறதுக்கு அல்லாஹ்வுடைய பயத்தோட அதை உரிய அறிஞர்களிடத்திலிருந்து நம்ம விளங்கணும். அதை உங்களுக்கு விளங்க வைப்பதற்காகத்தான் என்னை போட்டிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் நான் அல்லாஹ்வை பயந்து என்ன செய்வேன், உங்களுக்கு இந்த செய்திகளை சொல்லுவேன்.